which font size? Yeah. Okay, so Dharani Gopal வந்து which font size and this thing கேட்டீங்க. I'm not going to answer that. Okay, அதை தான் நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. நம்ம டைம் அதில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் இங்கே சொல்லிக் கொடுத்து நம்ம 2 பேர் டைமும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார்மேட்டிங் ரூல்ஸ் ஃபார் ஸ்க்ரீன் ரேட்டிங்னு போட்டிங்கனாலே வந்துடும். Okay, fine. And so let's only discuss stuff which is difficult to understand. Also ஒரு கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால எனக்கு உங்களுக்கு அந்த இடம் சொல்லிக் கொடுக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு சினிமாவோ ஒரு சின்ன ஷூட் ஃப்ளோரில் இருந்து வந்தவங்க கொஞ்சம் வேகமாக புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப புதுசாக இருக்கிறவங்க யூ ஜஸ்ட் ஹவ் டு கோ அண்ட் ஃபைண்ட் தட் ஃப்ரம் த இன்டர்நெட். அவ்வளோதான், நீங்கள் தேடினீங்கன்னா ரொம்ப ஈஸி, எல்லாமே கிடைக்கும். அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்போ நான் சொல்லி முடிச்சதுலையும் இப்போ அடுத்து சொல்ல போகிற விஷயங்கள்லையும் 10 to 20% தான் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ண வரும்போது அடுத்ததுலாம் தெரிஞ்சது. ஓகே, அப்புறம் இப்போவும் எனக்கு ஒரு 30% தெரிஞ்சிருக்கோம் நான் நம்புறேன். இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ரிசர்ச் பண்ணதில் பார்த்தா நான் எனக்கு தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். மேபி ஒரு டிரெக்டராக எனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், பட் எனக்கு வரப்போகிற டீமுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுத்தா என்னோட வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நம்புறேன் நான். ஸோ தட்ஸ் லைக் plenty and everything is available on internet. You can go ahead and please look up. Okay, ஸோ ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டிங்குள்ளே வருவோம். எஸ் ப்ளீஸ் கூகுள் ஒரு ஸ்கிரிப்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் அந்த ஃபார்மேட் படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பண்ணுற இந்த ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நாளைக்கு ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இதெல்லாம் தெரிஞ்சால் நல்ல ஸ்கிரிப்ட் எழுதிட முடியுமா? ஸோ ரொம்ப அப்சர்டான ஒரு கொஸ்டின் அது. ஓகே, ப்ராசஸ்க்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட்டிவிட்டி பற்றிக்குள்ளே நம்ம போகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதை நல்லா பார்த்தீங்கன்னா எப்போ மாஸ்டர் ஷாட் வரணும், எப்போ மிட் ஷாட் வரணும்னு நான் சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா எனக்கே தெரியாது. ஓகே, இப்போ தான் நம்ம கற்றுக்குறோம். ஓகே, ஆல்சோ அது கதைக்கும் படத்துக்கும் பர்சனுக்கும் மாறும். அது விஷயம் அது இல்லை. மாஸ்டர் ஷாட்டை எப்படி மாஸ்டர் ஷாட்டை எழுதணுன்றது தான் நான் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ கிரியேட்டிவிட்டிக்குள்ளேயே நம்ம போகிற ப்ராசஸ்க்குள்ளே தான் போகிறோம். ப்ராசஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா கிரியேட்டிவிட்டியில் வந்து தலைவலி இல்லாமல் இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, ஃபைன், தட்ஸ் ஆல். ஸோ ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டிங், ஸோ ஃபாண்ட் சைஸ் இருக்குது, மார்ஜின் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வேர்டில் மேனுவலாக அடிக்க போனால் தான் அது தேவை. இல்லைனா நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஒரு செல்டெக்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இப்போ அன்றைக்கி அஸ்வின் செஷனில் வந்து ஃபேட் இன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் சொன்னார். நான் அதோட ட்ரையல் வெர்ஷன் ட்ரை பண்ணேன். லைக் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு அது இன்னொரு விஷயம், அது தமிழில் பிரிண்ட் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுது எனக்கு. ஸோ நான் ஜென்ரலாக இப்போ புதுசாக இருக்கவங்களுக்கு வேகமாக சொல்லிடுறேன். அதிகமாக செல்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், சில பேர் ஃபைனல் டிராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து செல்டெக்ஸ் ஸ்டாண்டலோன் வெர்ஷனில் டைப் பண்ணிவிட்டு ரைட்டர்ஸ் டூயட்டில் அது வந்து ஆன்லைன் போர்ட்டல்லையே இருக்கும். ஓகே, ஆன்லைன் வெர்ஷன் அதில் செல்டெக்ஸ் ஃபைலை இம்போர்ட் பண்ணி தமிழ் பிரிண்ட் எடுக்க, ஏன்னா தமிழ் இங்கிலீஷை தான் சப்போர்ட் பண்ணும் இது எல்லா சாஃப்ட்வேரும். தமிழில் பிரிண்ட் எடுக்க ட்ரை பண்ணால் அதுக்கு ரைட்டர்ஸ் டியூட் நல்லா இருந்தது. செல்டெக்ஸில் அந்த கம்பேட்டபிலிட்டி கொஞ்சம் புவர். பட் இப்போ ஃபேடின் அன்னைக்கு பார்த்தா ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. லைக் பட் ஃபேடின்ல என்னன்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் தான் கிடைக்கும். நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். பட் யா, சம் ஆஃப் அஸ் ஈவன் தட் அமௌண்ட் குட் பி எக்ஸ்பென்சிவ். ஐ திங்க் 6,000 to 7,000 ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வாங்கலை, நான் பார்த்தேன் டாலர்ல இருந்தது, நான் இன்னும் பார்க்கல. ஸோ ஐ திங்க் கம்பேர்ட் டு அதர் சாஃப்ட்வேர் தட்ஸ் அ வெரி ரீசனபிள் ப்ரைஸ் நான் நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மார்ஜின் பிரச்சனை எல்லாம், அண்ட் நிறைய ஃப்ரீ வெரி லைட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ உடனே எல்லாமே சாஃப்ட்வேர்னு ரொம்ப ஃபேன்சி வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்காதீங்க. எக்கச்சக்கமான ட்ரெல்பின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிற பேரெல்லாம் நோட் பண்ணிக்கலாம்னு நினைக்க வேண்டாம், கூகுள் பண்ணுங்க, எல்லாமே கூகுளில் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கரெக்டான ஃபார்மேட் வரும். அந்த கரெக்டான ஃபார்மேட் இருந்தால் இப்போ நாம பேசுகிற விஷயங்கள்லாம் சாத்தியம். ஒரு பிரேக் டவுன் பண்ணுறதோ, அந்த ஒரு 1/8 அந்த 8s மெஷர் பண்ணி நாளைக்கு ஷெடியூல் பண்ணுறதுக்கு, ஒரு சீன் லென்த்தை மெஷர் பண்ணுறது எல்லாமே அதில் வந்து சாத்தியம். ஓகே, யா, ஸோ தட் இஸ் டன். நிறைய பேசிக் ரூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எலிமெண்ட் லிஸ்ட் பண்றதுக்கு நீங்க அந்த கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகும்போது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும்ன்ற ஒரு ரூல் இருக்கு. இது இல்லைன்னா படம் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். பட் இந்த எலிமெண்ட் லிஸ்ட் பண்ணும்போது மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் அப்பியர் ஆகும்போது நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. பட் வேர்டில் கண்ட்ரோல் எஃப் போட்டு பண்ண போறீங்கன்னா நோ ப்ராப்ளம். இதை தவிர இன்னைக்கு இருக்க சாஃப்ட்வேர்லாம் நான் என்னோட அனுபவத்தில் ஒரு சின்ன ஷார்ட் கமிங் கண்டுபிடிச்சேன், அதையும் சொல்லிடுறேன்.
இதெல்லாம் பண்றதுக்கு சாஃப்ட்வேரே இருக்கு. மூவி மேஜிக் மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் பேஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ நான் சொன்ன சில ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்குள்ளேயே சில ப்ரொடக்ஷன் மாடியூல்ஸ் இருக்குது. அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் மார்க் பண்றது சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் அதுவே பண்ணுது. பட் அதுல வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். நான் என்னன்னா, இப்போ அந்த சாலியோட சீன் எடுத்துக்கலாமே. சாலி ஸ்லாம்ஸ் த ஷாட் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், சாலின்ற ஆக்டரை மார்க் பண்ணோம். ஷார்ட் அப்படின்னா ஷார்ட் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட் அப்படி மார்க் பண்ணுறது ஷார்ட் கிளாஸ்னு பண்ணிட்டோம். ஓகே, பட் வேற நிறைய விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொன்ன அந்த 1+1 மேட்டர்லாம் இதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் நான் பார்த்த சாஃப்ட்வேர் டெமோஸ்ல அது இல்லை. ஸோ வி ஹாவ் டு கம்பைன் மேனுவல் மார்க்கிங் அண்ட் தென் எக்ஸல் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுடைய அனுபவத்தில் அனுபவம் உள்ள ஒரு ஆளோட உங்க டீம்ல ஒர்க் பண்ணும்பொழுது நீங்க அப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணும். சாரி, ஐ ஹேவ் அ மெசேஜ், ஐ ஜஸ்ட் செக். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேரில் அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் அந்த ரிப்போர்ட் எடுத்து திரும்ப நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் பெட்டர். நீங்கள் மேனுவலாக மார்க் பண்ணிடுறீங்க, கலர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, மார்க் பண்ணுறீங்க, மார்க் பண்ணதை அந்த பிரேக் டவுன் ஷீட்டில் போடுறீங்க. நான் நேரடியாக பிரேக் டவுன் ஷீட்டில் போடல, வேற ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அந்த பிரேக் டவுன் ஷீட்டை கன்வெர்ட் பண்ணிட்டோம். நான் அதை கடைசியாக சொல்கிறேன். நான் அதை இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்த்துடலாம், அப்புறமா நாங்கள் என்ன மெத்தடில் பண்ணோன்றதை சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து மார்க் பண்ணுறீங்க, டீமாக உட்காந்து மார்க் பண்ணலாம், ஒரே ஐடியும் பண்ணலாம், மார்க் பண்ணுறீங்க. இப்போ எதுக்கு இதை செஷன் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஏன் இது ஒரு உதவி இயக்குனர் தெரியணும். நாளைக்கு என்னோட டீம் ஒரு உதவி இயக்குனர் தெரியறாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா தம்பி இது கொஞ்சம் மார்க் பண்ணுங்க. ஒருத்தரையே பண்ணலாம், 2-3 பேரா பண்ணலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரக்டரோட உட்காரணும். அதுக்கப்புறம் டைரக்டரோட சேர்ந்து ஒரு அசோசியேட் அசிஸ்டன்ட் கேமராமேனோடவோ இல்லை நேரடியாக கேமராமேனோடவோ ஆர்ட் டைரக்டரோட ஸ்டண்டோட எல்லாரோடையும் உட்காந்து அதை சீன் பை சீன் பேஜ் பை பேஜ் ரிவைஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நீங்கள் முக்கால்வாசி ப்ராப்ளத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு ஏடியா தனியாக நீங்கள் எடுத்தோடனே உங்களால் பண்ண முடியணும் இல்லையா. நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து ஒரு 2-3 நாளில் இதை எப்படி பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இது இன்னும் நம்ம கதைக்காக பண்ணணும் போது இன்னும் அதிக டைம் எடுத்துப்போம். அதில் முதல்ல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டைமில், ஏன்னா ப்ராஜெக்ட் ஒரு ஆஃபீஸ் போட்டாச்சுன்னா கிளாக் இஸ் டிக்கிங், மணி இஸ் டிக்கிங், மணி இஸ் கெட்டிங் ஸ்பெண்ட். ஸோ அதுக்குள்ளே வந்து இதை கற்றுக்காம முன்னாடியே இதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா பெட்டர். ஓகே, அண்ட் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டிங், ஷூட்டிங் ஸ்கிரிப்டும் பிரேக் டவுன் ஷீட்டோம்னா ரெண்டும் சம்மந்தமே இல்லை. ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ன்றது ஸ்கிரிப்ட், பிரேக் டவுன் ஷீட் அப்படின்றது that's a notes which is taken out of the script. இந்த மார்க் பண்ண இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது ஷூட்டிங் ஸ்கிரிப்டானு நீங்க கேட்க நினைச்சீங்க நான் நினைக்கிறேன். ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தீங்க. நோ, தட் இஸ் நாட் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட். ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ன்றது வேற. ஓகே, மறுபடியும் ஐ வாண்ட் யூ டு ரிசர்ச் அண்ட் ரீட் இட். ஓகே, டுடே we are not touching that. பட் ஷூட்டிங் இந்த மார்க் பண்ணது ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் இல்ல. ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் வேற சில விஷயங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். ரெண்டாவது, இப்போ இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த எய்ட்ஸ் வச்சு டைம் ஜட்ஜ் பண்றீங்க இல்லையா, அது எப்போ அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னா ஃபார்மேட்டை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க என்ன எழுதுறீங்கன்றது விஷயம். நீங்க விஷுவலா, ஐ திங்க் இதை நம்ம வந்து கெஸ்ட் யாரும் கூட சொன்னாங்க, விஷுவலா நீங்க என்ன ஸ்கிரீன்ல பாக்குறீங்களோ அதைத்தான் அங்க எழுதணும். தேவையில்லாத டிஸ்கிரிப்ஷன், தேவையில்லாத அந்த ஆர்டிஸ்ட் மனசுல என்ன நினைக்கிறாருன்றதுக்கு ஒரு 5 லைன், ஒரு லைன் இருக்கலாம். அதாவது மனதில் கவலையுடன் நடந்து கொண்டிருக்கிறாருன்னா ஆப்வியஸ்லி நம்ம அந்த கதையை புரியறதுக்கு நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, பட் ரொம்ப டிஸ்கிரிப்டிவா அதை எழுதினீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல வர லென்த்துக்கும் நீங்க போட்டிருக்க 5 லைனுக்கும் சம்மந்தம் இருக்காது இல்லையா. ஸோ ஒரு பேஜுக்கு 5 லைன் அப்படின்னா 120 இருந்து 200 பக்கத்துக்கு எவ்வளவு உதைக்கும் பாருங்க. ஸோ நம்ம கால்குலேஷன் தப்பாகும். ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, இங்க நீங்க கேட்கறதுல இருக்கு ஸ்கிரிப்ட் வந்து பல வகை இருக்கு. ஆக்சுவலா அதை படிங்க என்னென்ன டைப்ல பண்ண. பட் நம்மளாம் இங்க அவ்வளவு வகைகள்லாம் பண்றது இல்லை. பட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நீங்க அதை ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல நான் ஏன் ஹாலிவுட்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம ஹாலிவுட் ப்ரமோட் பண்ணல. நம்ம தேடினா மெட்டீரியல்ஸ் வந்து ஹாலிவுட்ல தான் கிடைச்சது. நம்ம ஊர்ல இருந்து யாரும் எந்த மெட்டீரியலும் போடலை. இனிமேல் நம்ம யாராவது போட்டாதான் உண்டு. ஸோ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸ்பெக் ஸ்கிரிப்ட்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது ஸ்பெக் ஸ்கிரிப்ட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கிட்ட பிச் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட். அதுல ஸ்ட்ரிக்டா கேமரா ஆங்கிளோ எடிட் நோட்ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னே சொல்றாங்க. என்னன்னா, கதையா படிக்கணும். விஷுவலா என்ன அவர் படிச்சு ஒருத்தர் நடந்து வந்து ஒரு ஆளை அடித்தான் அப்படின்னா அது அப்படியே கண்ணு நிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ரேரா, அதாவது கதையை நகர்றதுக்கு ஒரு கேமரா ஆங்கிளோ ஒரு எடிட்டோ
இருந்தால் டிசால்வ்னா தேவை இருந்தால் மட்டும்தான் அது இருக்கணும். அதுதான் ஸ்பெக் ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய இந்த கேல்குலேஷன்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது அந்த ஸ்பெக் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல படித்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் லாலா லேண்ட் மாதிரி ஒரு மியூசிக்கலுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது, உள்ள பாட்டு இருக்கேன்னா லிரிக்ஸையே உள்ள எழுதிடணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் லிரிக்ஸ் முன்னாடி எழுதலைன்னா டம்மி லிரிக்ஸையாவது உள்ள ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லென்த்தை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அதுவும் ஒரு டாக்கி தானே. அவள் வந்து போனாலே அப்படின்னு ஒரு லைன் பேசுறீங்கன்னா அவள் வந்து போனாலே முன்ன பின்ன இழுத்து பாட போறீங்க. ஸோ லென்த்தா ஒரு விஷயம் வந்து அதில் ஃபிட் பண்ணி லிரிக்ஸே உள்ள அடிச்சுட்டு ஒர்க் பண்ணாங்கன்னு நான் படித்தேன் நான் லாலா லேண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ த பாயிண்ட் இஸ், நீங்கள் இந்த ஸ்பெக் ஸ்கிரிப்ட், அது ஸ்பெக் ஸ்கிரிப்ட்னா என்னன்னு படிங்க. ஓகே, ஸ்பெக் ஸ்கிரிப்ட் டைப்பில் எழுதுனீங்கன்னா தான் இந்த மெத்தட் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அஃப்கோர்ஸ் நோபடி இஸ் ஸ்டாப்பிங் யூ இஃப் யூ ஹவ் டு கிரியேட் அதர் 10 டைப் ஆஃப் வெர்ஷன் வந்து ஸ்கிரிப்ட் நீங்கள் கிரியேட் பண்ணால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லென்சஸ் மார்க் பண்ணி ஒரு வெர்ஷன் போட்டுக்கலாம், எடிட் நோட்ஸ் போட்டுக்கோங்க, காஸ்டியூமுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, ஆக்டருக்கு கொடுக்குற போகிற வெர்ஷனில் அவருடைய மூடு என்னெல்லாம் இருக்கணும், இல்லை அந்த ஹீரோயினுக்கு என்னெல்லாம் எமோஷன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக வேணாலும் நீங்கள் கதை எழுதிக்கலாம். ஓகே, விச் இஸ் அப் டு யூ. நீங்கள் என்ன யூஸ் பண்ண போறீங்க, இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே, ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ல வேறு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், நான் காமிக்கிறேன். அடுத்தது ஸ்கிரிப்ட் லைனிங்னு ஒன்று பார்க்க போகிறோம் நம்ம, அதை ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்ல பண்ணுறாங்க. ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிற வேர்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 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 அந்த பாக்ஸ் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் நேரில் பார்க்கல, இதெல்லாம் இப்போ படிக்கும்போது நான் பார்த்தது. ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் இருக்கு, ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் ஃபேசிங் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல ஒரு நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஸ்கிரிப்ட் பேஜ் ஹேஸ் அ ஸ்கிரிப்ட் ஃபேசிங் பேஜ். இது ஐ திங்க் பழைய டைப்ல சினிமா பண்றவங்களுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த A4 பேஜ், அன்னைக்கு முரளி கார்த்திக் இது சொன்னாரு, A4 பேஜை பாதியா மடிச்சு ஒரு பக்கம் ஆக்ஷனும் ஒரு பக்கம் டயலாக் இருக்கும். அந்த மாதிரி இது அதோடைய வேற ஒரு பெரிய மெத்தடா இருந்தது. ஸோ ரிசர்ச் அண்ட் ரீட் அபவுட் ஸ்கிரிப்ட் ஃபேசிங் பேஜ் ஆல்சோ. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் காமிக்கிறேன், உங்களுக்கு அது என்ன இருக்குன்னு காமிக்கிறேன், பட் நான் அதை யூஸ் பண்ணல, நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குவிக்லி பாருங்க. ஓ மை காட், ஆல்ரெடி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஐ திங்க் எனக்கு 7 மணிக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கவங்க தொடர்ந்து பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் 10-15 டேஸ்க்கு நான் இந்த செஷன் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் என்ன சொல்லணும்னு நினச்சோன்னா அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, யா ஷார்ட் டிவிஷன் அண்ட் ஸ்கிரிப்ட் லைனிங். ஓகே, இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய பேர் கிரியேட்டிவா சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை நான் அங்கே போய் பார்த்துப்பேன், எனக்கு அங்கே மனசில் ஃபீல் பண்ணி வருவோம். எவ்ரி திங் இஸ் ஃபைன், பட் மறுபடியும் ஒரு பேசிக் பிளான் இருக்கணும்னு நான் நம்புறேன் நான். ஓகே, ஐ வாண்ட் டு கோட் ஆனந்த் ஆஃப் செத்தும் ஆயிரம் பொன் டைரக்டர். ஸோ ஓரளவுக்கு பேசிக்காக நீங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷன் இருந்ததுனால தான் அவர் வந்து லைவ் சவுண்டுக்கு வந்து எங்கே மைக் வைக்க முடியும், எங்கே பூம் வேணும், எங்கே லேபிள் போகணும், இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நம்ம பல விஷயங்கள் பண்ணலாம். பேசிக்காக ஒரு ஷார்ட் டிவிஷன் பண்ணிக்கலாம். லொகேஷன் தெரிஞ்சாதான் சில ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பா. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு K13 ஒரு ஓப்பனிங் சீன்கே நடந்தது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் சேர்ல வந்து அந்த கதாநாயகன் கட்டப்பட்டிருக்காரு, அங்கிருந்து கேமரா அப்படி புல் பேக் பண்ணுது, பயங்கரமா நல்லா ரொம்ப பெரிய ஷாட். நான் டியூரேஷனோட வச்சிருந்தேன், கேமரா புல் பேக் பண்ண அவர் முந்தின நாள் ஞாபகம் வந்து போதையில வந்து போது அந்த அதுக்கும் இன்டர்கட் பண்ண வச்சிருந்தேன். ஆக்சுவல் லொகேஷன் போனா நாங்க முதல்ல பார்த்த ஒரே அபார்ட்மெண்ட்லயே ஒரு பக்கம் இருந்த வீடு நாங்க ஃபைனலைஸ் பண்ணோம். அந்த வீடோட அமைப்புல எனக்கு புல் பேக் பண்ண நல்ல லென்த் இருந்தது, அதை பேஸ் பண்ணி ஒரு கன்சீவ் பண்ணி வச்சிருந்தோம். பட் ஒரு சில சேஞ்சஸ்னால அதே இதுல ஆப்போசிட் விங்ல இருக்க வீடு தான் கிடைக்கும்னு போயிட்டாங்க. அங்க போனா அந்த ஏதோ ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு பூஜை ரூம் கட்டி வச்சிருக்காரு ஹால்ல. ஸோ அந்த புல் பேக் வந்து ஒரு லைக் 4-5 ஃபீட் வந்தோடனே பின்னாடி அந்த ரூம் வந்து இடிக்குது. ஸோ நான் பிளான் பண்ணது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் நினைச்ச அளவுக்கு ஒரு ட்ராமாட்டிக்கான புல் பேக் எனக்கு கிடைக்கல. பட் ஓகே, அந்த நேரத்தில் யூனோ ஐ திங்க் வி யூஸ்ட் பேந்தர் ஆன் தட் டே. ஓரளவுக்கு தான் புல் பேக் பண்ண முடிஞ்சது, விச் இஸ் ஓகே. பட் இந்த அளவுக்கு ஒரு கொஞ்சமாவது பிளானிங் இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல டக்குன்னு அட்லீஸ்ட் மாற்றி யோசிக்கவாது முடியும் நீங்கள். ஸோ பேசிக் ஷார்ட் டிவிஷன் வி ஹாவ் டு நோ. லொகேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்னோட நண்பர் ஒரு அஸ்பைரிங் டைரக்டர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து செட்டே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் என்னால் ஷார்ட் டிவிஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார், விச் இஸ் ஃபைன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த மெத்தடாலஜி மாறும், பட் அது என்ன எங்கே போடுறதுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்கு சில ஃபார்மேட்ஸ் நம்ம பார்த்துருவோம் இப்போ. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன பார்க்க வேண்டாம், யூ கேன் லுக் அட் மை லேப்டாப். A bit closer.
ஸோ 2 ப்ராசஸ் இருக்கு, ஷார்ட் டிவிஷன் அண்ட் ஸ்கிரிப்ட் லைனிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்கே என்ன ஒரு ட்ரிக்கியான விஷயம்னா, நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக படித்தேன், கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே, மறுபடியும் நமக்கு என்ன சூட்டபுளாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி இடத்துல ஷார்ட் டிவிஷன் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் லைனிங் பண்ணுறாங்க. ஸ்கிரிப்ட் லைனிங் அதிகமாக ஷூட் ஃப்ளோரில் பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு லாஜிக்கலாக ஸ்கிரிப்ட் லைன் பண்ணிவிட்டு இல்லை அது பண்ணும்பொழுதே ஷார்ட் டிவிஷன், அதை எப்படின்னு சொல்கிறேன், ஸ்கிரிப்ட் லைன் பண்ணும்பொழுதே ஷார்ட் டிவிஷன் நோட் பண்ணிக்கிட்டா தட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. யாராவது இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க இந்த செஷன் முடியும் பொழுது அது அதில் என்ன தப்பு தவறு சொன்னீங்கன்னா ஐ கேன் கரெக்ட் இட். ஓகே, I'll tell you why. ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் லைனிங் காமிச்சிடுறேன் உங்களுக்கு, அண்ட் தென் என்னோட இந்த ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்கிரிப்ட் லைனிங் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி லைன் பண்ணுறாங்க. ஓகே, நான் வீடியோவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், டோன்ட் வரி, I'll show you the video also. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லக் லைன். ஸோ எவ்ரி ஸ்லக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் ஷாட் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். பட் ஸ்கிரிப்ட் லைனிங்னா என்ன பண்ணுறாங்க, அது எதுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது கிட்டத்தட்ட நான் இது வந்து ரொம்ப மேனுவலாக எக்ஸ்பீரியன்ஸ்டு சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் அப்படியே ஸ்பாட்டில் வந்து கடகடன்னு பண்ணிடுவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே இதை பண்ணால் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். பட் யா, I'll see. I'm also trying to learn. Okay, so I'll open few more images. Okay, so that எல்லாமே டக்கு டக்குன்னு பார்க்கலாம் நம்ம. Yeah, so we have full pages here. Sorry, நான் இதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யா, ஸோ இந்த ஃபுல் பேஜ் இருக்கு. ஓகே, ஏதாவது டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் என்னோட நம்பர் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபார் இல்லை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டிருக்காங்க. இதுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகே, ஒரு டவுன் ஏரோ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இந்த 1G மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் என்னென்ன நம்ம உள்ளே பார்க்கலாம், அது அப்படியே போகுது, கீழே போகுது. இங்கே டாட் போட்டிருக்காங்க. டாட் போட்டிருந்தா அங்கேயோட அந்த ஷார்ட் முடிஞ்சிச்சு. மேலே 1G போட்டாங்கல்ல, அந்த 1G இங்கே முடிஞ்சிருச்சு. ஓகே, கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் அது, பிகாஸ் ஐ வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. ஃபைன். ஸோ அடுத்தது 1L பாருங்க, அதுவும் மேலே ஒரு டவுன் ஏரோ போட்டு இங்கே டாட் போட்டு முடிச்சிருக்கு. அடுத்ததும் அதே தான். இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, 1T 1U. இதில் ரைட் ஃபார்மேட்ஸ் இல்லை இதில். ஓகே, பட் இது ஃபுல் பேஜாக இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிடுறேன், இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பேஜோட முடிவில் இங்கே டவுன் ஏரோ இருக்கு. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஷாட் வந்து இங்கே கண்டினியூ ஆகுது, அதனால இங்கே திரும்ப டவுன் ஏரோ போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. எங்கே டாட் இருக்கோ அங்கே தான் முடியுது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு டாட் இருக்கணும். இந்த ஷாட் முன்னாடி பேஜில் இருந்து வருதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோ இருந்ததுன்னா முன்னாடி பேஜ்ல இருந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ I'll show you another image, a better image. Yeah, so this is better image. Okay, பாருங்க, ஒரு டேஷ் போட்டிருக்கு, ஒரு லைன். இந்த விக்லி லைன் விட்டுருங்க, நான் சொல்றேன், அது ஒரு பயங்கர காமெடி இருக்கு. ஸோ ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் தென் ஒரு குட்டி டேஷ். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். டாட் போட்டு முடிச்சா அந்த இடத்துல ஷார்ட் முடிஞ்சிருச்சு. சில பேர் டேஷ் போட்டு அதிகமாக நான் டேஷஸ் பார்த்தேன். ஸோ டேஷ் போட்டுதுன்னா முடிஞ்சிருச்சு. டேஷ் இல்லாமல் டவுன் ஏரோ இருந்ததுன்னா அடுத்த பக்கத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்கிரிப்ட் லைனிங். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஐ வில் ஓப்பன் another number, other image also. ஓகே,
இது வேண்டாம், இது வேண்டாம். I think that's the best image I have. 1 2 3 4. Yeah, I think we'll do with this. Yeah, okay. So இது scene number 24 is scene number, 24B is scene number, or on the slug line or a number, okay, whatever you want to call it. And then see you na close up shot உடைய type. Okay, இன்னொரு ஃபார்மேட் எனக்கு இப்போ அந்த இமேஜ் கிடைக்கல. இப்போ இந்த பர்டிகுலர் பிட்டு மட்டும் பாருங்க, மார்டின் அண்ட் மிச்சல் இவங்க 2 பேருக்குமான ஒரு ஷாட் இது. ஓகே, ஸோ வேறு சில இடங்களில் இன்னுமே டீட்டெயிலாக போய் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா 24B மார்டினுடைய க்ளோஸ்அப் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதே ஐ மீன் மார்டினுடைய க்ளோஸ்அப்னா மார்டின் சியூ அவ்வளோதான். ஓகே, அண்ட் தென் 24C மிச்சல் க்ளோஸ்அப். இங்கே தொடங்கி இன்னும் கொஞ்சம் கீழே போகுது, மிச்சல் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச போகிறாரு. இவர் இங்கே தொடங்கி மார்டினோடது இங்கே பேச போகிறாரு. ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்கிரிப்ட் லைனிங் இஸ் டன். நான் ரொம்ப பேசிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பட் நிறைய ஈஸியாக டாக்குமெண்ட்ஸ் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. இது நிறைய நான் கேள்விப்பட்ட படங்களில் ஒர்க் பண்ண யாருமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இதை யூஸ் பண்ணவோ இதுவோ என்னுடைய சர்க்கிளில் இல்லை. மேபி வேறு படங்களில், பெரிய படங்கள் ஆர் சில சின்ன படங்கள் இருந்திருக்கலாம். எனக்கு சர்ப்ரைசிங்காக தெரியல. நான் மேக்ஸிமம் கேட்டு பார்த்தேன். ஒரு சில பேர் ஆமாம் இருக்குது இங்கே, ஆனால் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளோரில் நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் மேலே இதை இவ்வளோ தெளிவாக இப்படி எழுத மாட்டாங்க. அது ஷார்ட் டிவிஷனில் தனியாக எழுதியிருப்பாங்க. ஷார்ட் டிவிஷனுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஷார்ட் லிஸ்ட்டில் அது எழுதியிருக்கோம். வாட் ஐ தாட் வாஸ், வை கான்ட் வி டூ திஸ் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன்? அஃப்கோர்ஸ் ரெக்கிலாம் முடிஞ்சு லொக்கேஷன்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே ஓரளவுக்கு இதை பண்ணி இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோரில் போய் இதை யூஸ் பண்ணிக்கலாமே நம்ம செக் பண்ணுறதுக்கு. இந்த ஷார்ட் முடிச்சிட்டோமா, இந்த சீனுக்கு இவ்வளோ கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இது இப்போ தான் ஓடிட்டு இருக்கு அந்த தாட் ப்ராசஸ். ஸோ மேபி ஒரு யாரையாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணால் அது தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் ஸ்கிரிப்ட் லைனிங். அது இந்த லைனுக்கு தான் ஒரு சைட்டும் ஒவ்வொன்று சொல்கிறோம். ஓகே, ஐ மீன் தேர் ஆர் ஒன்லி 2 things, 2 சொல்கிறாங்க. ஓகே, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, இந்த லைன் வந்தது அப்படின்னா அவங்கள கவர் பண்ணலை, அவங்களுடைய இது க்ளோஸ்அப் இல்லையா, ஸோ மிச்சல் தெரிய மாட்டார், ஸோ அவருடைய லைன் இங்கே கவர் பண்ணலை. ஸோ அப்போ என்ன கவனமாக இருக்கணும், நீங்கள் இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் லைன் பண்ணணும்ல, அதுதான் இது. கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த பெரிய இதுக்கு போகிறேன். டேக் திஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கிருந்து இந்த 3 லைனும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 லைனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, ஒரே மாதிரி தானே இருக்குது ஷார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் இது டீட்டெயிலாக பார்த்தா அப்படின்னா, தி மீடியம் அப்படின்றவருக்கு இந்த ஷார்ட் இருக்கலாம், தி ஃப்ளை ஸ்வாட்டர் அப்படின்றவருக்கு இந்த ஷார்ட் இருக்கலாம். ஓகே, அஸ்யூமிங் இஃப் இட்ஸ் அ க்ளோஸ் அப். 2 ஷார்ட்டாக இருந்தால் 2 பேருக்கும் ஒரே ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, ஐ மீன் ஒரே ஷார்ட்டாக இருக்கும், பட் அது ரேஞ்சஸ் மாறும். பட் இஃப் இட்ஸ் அ க்ளோஸ் அப், இதில் மார்டின்கான ஷாட், இது மிச்சலுக்கான ஷாட். ஓகே, ஸோ மறுபடியும் அந்த விக்லி லைனுக்கு வரேன். ஒரு சைட்டில் என்ன போட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த விக்லி லைன் வந்து மிச்சலை கவர் பண்ணாது. ஐ திங்க் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மார்டினோடைய வரிகளை கவர் பண்ணலை ஃபுட்டேஜில். கரெக்ட், ஏன்னா அங்கே தான் அந்த விக்லி லைன் இருக்கு. பட் இன்னொரு இதில் வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த விக்லி லைன் எங்கே வருதோ அதை தான் கவர் பண்ணுறோம் அப்படின்னு டோட்டலி உல்டாவாக சொல்லியிருந்தாங்க. பட் ஐ மீன் லைக் இட் டசன்ட் மேட்டர், ரைட்? நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம் ஆக்சுவலாக, இல்லையா? வாட் எவர் மேக் சென்ஸ் டு யூ, ஃபைன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யா, பேக். ஸோ சீன் நம்பர் க்ளோஸ் அப். ஒரு சில எக்ஸாம்பிளில் இங்கே கேரக்டர்ஸும் எழுதியிருந்தாங்க. ஐ திங்க் இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள் எதிலையாவது அது எழுதியிருக்கா இல்லை? யா, இதில் எழுதியிருக்கு. சாரி, அது நாட் அ வெரி குட் குவாலிட்டி இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 8DDக்கு க்ளோஸ்அப் ஜென்னா அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த கேரக்டருடைய க்ளோஸ்அப் ப்ளஸ் அந்த கேரக்டர் பேர். ஸோ இது ஐ திங்க் வி கான்ட் பி எனி மோர் கிளியர் தான் திஸ் நான் நினைக்கிறேன் இதை. ஓகே, பட் எனக்கு மறுபடியும் அந்த ஒரே ஒரு சந்தேகம் தான், ஏன் இதை வந்து
ஷூட் ஃப்ளோரில் தான் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடியே ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி நம்ம டிஓபிஸ் இன்னும் 2 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த செஷனில் நெக்ஸ்ட் வீக்கில். மேபி என்னுடைய அந்த 10 days அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அப்போ வரும்போது டவுட் கேட்கலாம். இல்லை நீங்கள் யாராவது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செஷனில் சொல்லி கொடுத்தாலும் நான் வந்து அங்கே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் so far with script lining. Okay, so yeah. end point dash or dot இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் போனா ஒரு டவுன் ஏரோ இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் தட் பார்ட் ஆஃப் இட். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் லைனிங்கை ஷார்ட் டிவிஷனோட எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஜஸ்ட் கிவ் மீ a second. I'll see if I can play you a video. And there are softwares that does this again. Okay, but yeah, காசு இருக்கிறவங்க அது வாங்கலாம், இல்லாதவங்க மேனுவலாக பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஸோ யூ கேன் see here script lining. You can see, right? ஸோ இப்படி தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அவர் என்ன எழுதுறாரு பாருங்க, சீன் நம்பர் அந்த 5 வந்து அலவுட் டேக்ஸ். ஓகே, ஒரு 5 டேக் போகலாம் அப்படின்னு எழுதுறாங்க. எனக்கு அதுவும் எனக்கு தெரியல, என்னோட அனுபவத்தில் எப்படி வந்து எத்தனை டேக் போகிறதுன்னு முன்னாடியே முடிவு எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் another thing. ஸோ அதர்வைஸ் ஸோ க்ளோஸ்அப் சாண்ட்ராவோட க்ளோஸ்அப் ஷார்ட் நம்பர் 5 டேக்ஸ் அப்படின்னு இங்கே எழுதியிருக்காங்க. யூ கேன் டூ எனி திங். ஷூட் ஃப்ளோரில் இதே ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு லென்ஸ் டீட்டெயில் எழுதிக்கலாம், எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இருக்குது கேமராவை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் எ ஸ்கிரிப்ட் லைனிங் இஸ் டன். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ்லாம் இந்த லிங்க்ஸ்லாம் நான் எங்கேயா போஸ்ட் பண்ணுறேன், பட் எல்லாமே நீங்களும் கூகுள் பண்ணால் கிடைக்கும். ஓகே, ஸோ நவ் ஐ வில் ஷோ யூ சம்திங் எல்ஸ். ஸ்கிரிப்ட் லைன்டு பேஜ் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஓகே, ஸ்கிரிப்ட் லைன்டு பேஜ் இப்படி இருக்கு. ஸ்கிரிப்ட் ஃபேஸிங் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, நான் அப்போ சொன்னேன் இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு பிக்சர் இருக்கு. இது இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் பண்ணல ஐ திங்க், பட் இது பண்ணால் ரொம்ப எடிட் ஸ்டேஜ் பின்னாடி கடைசி எடிட் அண்ட் சவுண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னோட அனுபவத்தில் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ரைட்டில் லைன்டு பேஜ் இருக்கு, லெஃப்டில் ஸ்கிரிப்ட் ஃபேஸிங் பேஜ்னு ஒன்று இருக்கு. அதை பற்றி என்னன்னு படிங்க. ஓகே, நான் இப்போ அதிகமாக அந்த ஸ்கிரிப்ட் ஃபேஸிங் பேஜ் தொட போகிறது இல்லை, பட் ஜென்ரலாக என்ன இருக்குன்னு அதில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கேமரா ரோல், சீன் நம்பர், எத்தனை டேக் போச்சு, இது ஷார்ட் லென்த்னு நினைக்கிறேன், பட் இதெல்லாம் ரொம்ப டிடிஎஸாக இருக்கும். இட்ஸ் ஓகே. ஸோ என்ஜினா நாட் குட், ஜிடினா குட். ஸோ ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக நோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கிரிப்டி அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்கு. ஓகே, ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர் ஆர் ஸ்கிரிப்டி, தட் இஸ் ஹவ் இட் இஸ் கால்ட். ஸோ அவங்க இதை நோட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷுர். அண்ட் தென் இந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அதாவது கேமரா எங்கேருந்து எவ்வளோ தூரம் போச்சு, என்ன ஒரு ஃபுல் ஷாட்லேருந்து மிட்டாக கன்வெர்ட் ஆச்சு, அங்கேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் இதை கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எடிட்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நீங்களே ஒர்க் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புதுசாக டீமில் ஒரு மெம்பர் வந்து அவர் நாளைக்கு ஒரு எடிட்லையோ டப்பிங்லையோ உட்காந்தாருன்னா அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் மேனுவலாக பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் எனக்கு ஃபார்மேட்ஸ் தெரியல, எனக்கு கிடைக்கல நெட்டில். ஸோ யாராவது கிடைச்சா அதை ஷேர் பண்ணுங்க நீங்களும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டேக்கில் இந்த சர்க்கிள் டேக் இஸ் குட் டேக். ஓகே, பட் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சில நோட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் யூஸ்ட். ஸோ என்ன பண்ணோன்னு தெரிஞ்சது, எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரியுது. அதுவாக இன்னும் ரிசர்ச் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே, ஸ்கிரிப்ட் லைனிங், லைன் டிஸ்கிரிப்ட் இந்த பக்கம் இருக்குது, ஃபேஸிங் பேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, அதுவும் இங்கே இருக்குது. அண்ட் தென் யூ கேன் யூஸ் தட். ஓகே, நவ் ஐ குவிக்லி ஷோ a short list, short division, short list. இதை வந்து நான் செட் ஹீரோ அப்படின்ற ஒரு சைட்லேருந்து எடுத்தேன். செட் ஹீரோ. ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதை நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் லைனிங்லேருந்து எடுத்துக்கலாம். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, எனக்கு லாஜிக்கலாக தெரியிற ப்ரொசீஜர் அப்படி இருக்க தவிர, பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் டிவிஷன் மட்டும்தான் இதில் பண்ணுறாங்க. எனக்கு எப்போவுமே அந்த ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஷார்ட் டிவிஷனை வந்து ஷார்ட் ஏ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா,
ஆர் ஓகே ஷார்ட் நம்பர் வந்து நம்ம வந்து A1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் நம்பரில் எவ்வளோ டைலாக் கவர் ஆக போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் உண்டு. ஸோ எனக்கு அப்போ வந்து ஸ்கிரிப்ட் லேர்னிங் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சு. பட் ரியல் டைமில் யார் எப்படி யூஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஓகே, அது நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், நானும் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ ஷார்ட் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, மறுபடியும் இதெல்லாம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இது ஐ மீன் பேசிக்காக இது நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ சீன் நம்பர் இருக்கு, ஸ்லக் லைனில் இருக்கிறது இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாமே ஸ்கிரிப்டில் ஒழுங்காக அடிச்சிருந்தீங்கன்னா இங்கே எல்லாமே இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். சீன் ஹெட்டிங், இன்டீரியர் ஜெசிகாஸ் அப்பார்ட்மெண்ட் டே. I'll zoom in a bit for you. Okay, பேஜ் கவுண்ட், மறுபடியும் இங்கே பாருங்க பேஜ் கவுண்ட் இருக்கு. ஸோ அந்த பேஜ் கவுண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் கடைசியாக அந்த செஷனோட கடைசியாக நான் ஒரு எக்ஸல் ஷீட் காமிக்கிறேன்னு சொன்னேன். அதில் காமிக்கும்போது அதில் நாங்கள் கால்குலேட் பண்ணியிருப்போம். நான் நிபுணனில் ஒர்க் பண்ணும்போது அருண்மதி அந்த டைரக்டர் வந்து ஹாஃப் டேலையோ எண்ட் ஆஃப் டேவோ இன்னைக்கு எத்தனை பேஜ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன் பயங்கர சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கோம். லொக்கேஷனோட லாஸ்ட் டேவாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஆக்டரோட கால் ஷீட் அந்த டேஸ் முடியறதா இருக்கலாம். அப்போ வந்து அவங்கள வச்சு பண்ணக்கூடிய என்ன கேட்டாலும் என்னால் உடனே அந்த டேட்டா அப்போ கொடுக்க முடிஞ்சுது. வெனேசே என்னால் நான் முடிச்சிட்டாலும் இன்னொரு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவரும் பார்த்துட்டு இருந்தார். ஹீ இஸ் வெரி ஃப்ரெஷ் டு ஃபில்ம் மேக்கிங். பட் இந்த டேட்டா அவராலையும் ஃபிங்கர் பாயிண்ட்ல கொடுக்க முடிச்சுது. எப்போ கேட்டாலும் சார் இன்னைக்கு இத்தனை பேஜ் பிளான் பண்ணோம், இத்தனை பேஜ் முடிஞ்சிருக்கு, இந்த ஆக்டரை வச்சு நம்ம இத்தனை பேஜ் பண்ண வேண்டி இருந்திருக்கு, நம்ம இன்னையோட இத்தனை பேஜ் முடிச்சிட்டோம், மேபி அவரோட நம்ம இன்னும் இத்தனை நாள் வாங்கணும். இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நாங்கள் இதில் யாருமே பெரிய அனுபவமான ஒரு கோ டைரக்டரோ ப்ரொடக்ஷனோ தெரிஞ்சவங்க கிடையாது. எங்களால் இதை சொல்ல முடிஞ்சுதுன்றது தான் நான் சொல்ல வர பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இட் வில் பி ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ கோயிங் பேக் டு ஷார்ட் லிஸ்ட். இந்த பேஜ் கவுண்டை நீங்கள் மறுபடியும் எல்லா ரிப்போர்ட்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. நான் அதனால தான் நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ செட்டப். ஓகே, ஸோ ஷார்ட். ஓகே, வாட் இஸ் செட்டப்? I saw a nice example, so I'll quickly show you the picture of it. Okay, so இந்த பிக்சரில் இது ஒரு நல்ல வீடியோ டெமோ இருந்தது, நீங்களும் இது கூகுள் பண்ணி பாருங்கள். இது உள்ள பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஷார்ட்ஸ் இருக்கு. ஆனால் 6 செட்டப் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓகே இந்த 2 பர்சன் உட்காந்துருக்காங்க, அவங்களோட 2 ஷாட் இருக்கு. அதுவே கொஞ்சம் மிட்டாக போயிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, இது கொஞ்சம் சினிமா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல இவர் வராரு, இவங்க 2 பேர் இருக்காங்க, இந்த ஆள் வராரு, இந்த ப்ளூ சட்டை நீல சட்டை அப்படின்னு வச்சிடலாம், நம்ம பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாரி, சம்படி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க யார்? ஓகே, யா. ஸோ ஒரு நீல சட்டை இருந்தாரா? வேற எங்கே நீல சட்டை எங்கே போயிட்டாரா? சாரி, யா. ஸோ இந்த 2 பேர் கார்ட்ஸ் விளையாடுறாங்க. இப்படி தான் சீக்வன்ஸ் இருக்குது, கதை இப்படி தான் போகுது. 2 பேர் கார்ட்ஸ் விளையாடுறாங்க, நீலச்சட்டை வராரு, கார்ட்ஸை கிளைக்கிறாரு, இந்த பையன் வந்து அவருடைய லெஃப்ட் ஹேண்டு தூக்குறாரு, இந்த மாதிரி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இந்த ஃப்ளோவில் போகுது இல்லை. ஸோ ஷூட் பண்ணும்பொழுது நீங்கள் இதே ஃப்ளோலையே நீங்கள் ஷூட் பண்ண முடியாது. இப்போது இது ரெண்டுத்துலேயுமே செட்டப் ஏல 2 ஆக்ஷனும் ஒரே ஆக்ஷன். ஓகே, பட் நீங்கள் இதை ஷூட் பண்ணிவிட்டு கேமராவை ஃபுல்லாக இவருக்காக மாற்றிட்டு செட்டப் மாற்றிட்டு லைட் பண்ணிவிட்டு திரும்ப இவங்களை அந்த ஆக்ஷனை ஷூட் பண்ணுறதுக்காக இந்த ரேஞ்சு மிட் ஷாட் வந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும், பயங்கரமாக டைம் வேஸ்ட் ஆகும். இந்த வீடியோ பாருங்கள், நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் உங்களுக்கு, பட் இந்த வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள். எந்த சைட்டில் இருந்தது? ஓகே, ஜஸ்ட் கோ சர்ச் ஷார்ட் வேஸ்ட் செட்டப் அப்படின்னு போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த ஷாட்டில் இவருடைய ஓவர் தி ஷோல்டர் ஷாட் இது, கரெக்ட்? இந்த ஷாட்டில் இங்கே இருக்குல்ல. ஸோ இவங்களோட ஓவர் தி ஷோல்டரில் இவங்க ஹாப்பியாக இருந்தது, சோகமாக இருந்தது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு தான் இவருக்கு வரணும். அதான் பாயிண்ட். நீங்கள் இவங்க ஹாப்பியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இவர் கோவப்படுறது, அதுக்கப்புறம் இவங்க சோகப்படுறதுக்கு வந்து எடுத்து கேமரா ஷிஃப்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஓகே, ஒரு சில படங்களுக்கு அது அப்ளிகபிளாக ஆகும். இன்ஃபேக்ட் K13 ஒரு சில சீக்வன்ஸ்க்கு எங்களுக்கு ஃப்ளோவில் தான் ஷூட் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு சிங்கிள் பர்சன் ரியல் டைமில் அவர் ஒரு பொருட்கள் எடுக்கிறாரு, சிலதெல்லாம் தன்னால் பொருட்கள் விழுது,
தன்னால் இடிச்சுக்கிறாருன்னும் போது நாங்கள் அதை ஒரு ஃப்ளோவில் எடுத்துகிட்டு தான் ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, பட் டோன்ட் அந்த ரொம்ப அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் கம்மிங் டு திஸ் எக்ஸாம்பிள், பாயிண்ட் இஸ் இதை நீங்கள் ஷார்ட் டிவிஷன் பண்ணாதான் இதை புரிஞ்சிக்க முடியும். அண்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஷார்ட்ஸ் வேறு, செட்டப் வேறு. அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஷார்ட்னா இது ஒரு ஷார்ட், இது ஒரு ஷார்ட், இது ரெண்டுத்துக்கும் ஒரே பக்கம் கேமரா இருக்கும். பெரும்பாலும் லைட்டிங் ஒன்றா இருக்கும். மிட்டாக போகும்போது கொஞ்சம் லைட்டிங் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரீட் அபவுட் ஷார்ட்ஸ் அண்ட் செட்டப்ஸ். ஓகே, now going back to the short list. Okay, I'm showing the short. So setup number என்ன, short number, subject, charactersலாம் யார் யார், ஷார்ட் சைஸ், ஃப்ரேமிங், மிட் ஷார்ட்டா என்ன, அது ஏகப்பட்டது இருக்குது உள்ள. ஓகே, இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஷார்ட், அது இது ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் தனியாக படிங்க. ஓகே, இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட் டைப்ஸ் இருக்குது. கேமரா சம்டைம்ஸ் டுவல் கேமரா செட்டப் இருக்கும். whatever, ஆங்கிள், ஹை லெவல், லோ ஆங்கிள், whatever. ஓகே, அண்ட் தென் கேமரா மூவ்மெண்ட் இருக்குது, எக்யூப்மெண்ட் இருக்குது, லென்ஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன், ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். யூ கேன் சே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் ஷாட்ல இருந்து டாலி இன் பண்ணி மிட் ஷாட்டாக போய் அப்படியே க்ளோஸ் அப் போகுது, whatever, அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. ஷூட் ஆர்டர், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஆர்டரில் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் மேபி இன்னைக்கே உங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. பட் இது இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அங்கே பேசும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இது உதவி இயக்குநர்களுக்காகவும் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்காகவும். ஓகே, செட்டப் டைம், இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் நிபுணனுக்கு ஷெட்யூல் பண்ணும்பொழுது இது என்னன்னே தெரியாது. அப்போது ஆர்எஸ் பிரசன்னா வந்து ஒரு நண்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஆர்எஸ் பிரசன்னா வந்து நம்ம கல்யாண சமையல் சாதம் டைரக்டர். அவர் வந்து இப்போ நாங்கள் பண்ணியிருந்த எக்ஸல் ஷீட்டை பார்த்தாரு. இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, யூஸ் ஆகும். அவர் கார்பரேட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறாரு. அப்போ அவர் அந்த ஒரு படமும் முடிச்சிருந்தார். அப்போ ஹிந்தி படம் பண்ணலை. எல்லாம் நல்லா இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த செட்டப் டைம் என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் வந்து டிஓபி கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். அரவிந்த் கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அரவிந்த் கிருஷ்ணா சார்ட்ட போய் நம்ம அப்படி கேட்க முடியுமா அப்படின்னா, பட் யா, இட் வாஸ் வெரி ஸ்வீட், இட் வாஸ் வெரி நைஸ். இந்த என்டையர் ஷெட்யூலிங்கோட ஒவ்வொரு லைனுக்கும் அவர் உட்காந்து அவர் கேட்டு இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும்னு ஒரு லைனுக்கும் சொன்னார். ஸோ பியூட்டிஃபுல்லாக உங்களால் ஷெட்யூல் பண்ண முடியும் அதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அனுபவம் இல்லாத ஒரு டிஓபியோட ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, விச் இஸ் ஸ்டில் ஃபைன். ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணீங்கன்னா அதுவும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த செட்டப் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு இதை நம்ம ஒருத்தரோட பேசும்போது சொன்னார். ஸோ ஒரு ஷெட்யூல் பண்ணும்போது செட்டப் டைம், லொகேஷன் ஷிஃப்டிங், இவ்வளோத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா ஷெட்யூல் பண்ண முடியும் நீங்கள். ஸோ நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு 3 பேஜ் ஷூட் பண்ண முடியும்னு சொன்னேன். பட் சம்டைம்ஸ் ஒரு பர்டிகுலர் செட்டப்க்கு நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஓபி சொல்லுவார், எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் பேஜ் கணக்கெலாம் நாங்கள் ஒத்து வர முடியாது. இதில் எனக்கு இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து எனக்கு 4 மணி நேரம் தேவைப்படும்னு சொன்னார்னா அன்னைக்கு நீங்கள் ஒரு பேஜ் தான் ஷூட் பண்ண முடியும், விச் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. பட் யூ ஹாவ் டு நோ இட் இல்லையா, அதுக்கு இந்த டேட்டாவை கேப்சர் பண்ணணும். செட்டப் டைம், ஷூட்டிங் டைம், அண்ட் அகேன் இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமா? நிச்சயமாக கிடையாது. நிறைய ஃப்ளெக்சிபிளாக சேஞ்ச் ஆகும். பட் அகெயின் தட் இஸ் ஃபைன். பட் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக போனோம் இல்லையா, அது ஸ்டார்ட் டைம். ஸோ அந்த ஷார்ட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மறுபடியும் இது எந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு நம்ம கம்மியாக அடி வாங்கலாம். தட்ஸ் த பாயிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரு பேசிக் சாம்பிள் ஆஃப் அ ஷார்ட் லிஸ்ட். ஸோ ஸ்கிரிப்ட் லைன் பண்ணிட்டோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தவறாக கற்றுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் என்ன பாருங்கள், எனக்கு ஒரு மாதிரி வெறும் லேப்டாப் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி. ஓகே, ஸோ நான் பார்த்த சாம்பிள்ஸில் அவங்க ஷார்ட் டிவிஷன் மட்டும்தான் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோரில் போய் தான் அந்த ஸ்கிரிப்ட் லைனிங், ஆனால் அன்னைக்கு காலையில் பண்ணுறாங்களா இல்லை அது எனக்கு டேட்டா கிடைக்கல. ஸ்கிரிப்ட் லைனிங் அங்கே தான் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு ஸ்கிரிப்ட் லைனிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எதெல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நீங்கள் ஸ்கிரிப்ட் லைனிங் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் லைனிங்லேருந்து நீங்கள் ஷார்ட் டிவிஷன் ஜென்ரேட் பண்ணிக்கலாமே. won't that make much more sense is what I thought. Fine, let's explore on that. Okay, now script lining is done. Yeah, I'll quickly open comment for 5 minutes before I move on to the next session. Turn on commenting. ஓகே, ஸோ ஐ திங்க் 7 o'clock மேலே போகும். விருப்பம் இருக்கவங்க தொடர்ந்து பார்க்கலாம். நான் இன்னைக்கு சொல்ல வந்தது சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, வாட் எல்ஸ் ஷுட் ஐ டச் ஆன்? ஸோ யா, ஏதாவது இப்போ நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தம்பி இதெல்லாம் ரொம்ப தப்பு, அவர் அண்ணே இதெல்லாம் தப்பு, அதுக்கெல்லாம் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லலாம். மீன்வைல் I'll quickly see what is there next. I have a WhatsApp message.
do mention the difference between action prop and scene prop. Okay, yeah. ஓகே ஸோ ஸோ நவநீத் நான் அந்த அவ்வளோ டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை. ஸோ சீன் ப்ராப் செட் ப்ராப் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, வாஸ்ட்டாக இருக்குது. என்னால் அவ்வளோ நான் என்ன நினைக்கிறேன், நெட்டில் இல்லாதது இங்கே கவர் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு நாள் நம்ம இன்னொரு அசோசியேட் டைரக்டர் கொண்டு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, இன்ட்ரடியூஸ் எக்ஸல் ஷீட். என்ன அநியாயமாக இருக்குது. ஓகே, பட் எக்ஸல் ஷீட் I'm not interested in teaching. I used to teach a lot of Excel sheet. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. மேபி எனக்காவது ஒரு நாள் வேறு ஏதாவது விஷயத்தில் மூடி இல்லைன்னா ஒரு எக்ஸல் ஷீட் பண்ணலாம். அதர்வைஸ் plenty ஆஃப் டுட்டோரியல்ஸ் இருக்குது எக்ஸல் ஷீட். மேபி நல்ல டுட்டோரியல் என்னன்னு நான் ஏதாவது இருந்தால் நான் போடுறேன். ஓகே, ஸோ பேசிக்ஸ் எல்லா லெவல் ஆஃப் எக்ஸல் ஷீட்டும் டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸ்கிரிப்ட் லைனிங், வாட் இஸ் சீன் பேப்பர்? ஸ்கிரிப்ட் பேப்பர் தான் சீன் பேப்பர். ஐ டோன்ட் நோ, வேறு ஏதாவது வேர்டு இருக்கா, அது எனக்கு தெரியல. ஓகே, செல்டெக்ஸில் தமிழ் அவுட் எப்படின்னா எடுக்கிறது. ஓகே, நம்ம ரிசர்வ் பண்ணுங்க, அந்த கொஸ்டின்ஸ்குள்ளே இப்போ போக வேண்டாம். நான் இதை ஓப்பன் பண்ணது எதுக்குன்னா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மட்டும் கரெக்ட் பண்ணுறதுக்காக. நான் தனியாக நம்ம இன்னைக்கு டைமும் மூடும் இருந்தால் தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ்க்கெலாம் நான் கண்டிப்பாக நான் பதில் சொல்ல மாட்டேன். ஓகே, யூ ஷுட் கூகுள் இட் ப்ளீஸ். ஐயோ, ஒரு நிமிஷம். Breaking into 8 won't be compatible for our standards. No, not at all. நான் 2 படம் பண்ணியிருக்கேன். Break into 8 பண்ணி தான் 2 படம் பண்ணியிருக்கேன். அசோசியேட்டாகவும் டிரெக்டராகவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஓகே, பட் ஷார்ட் டிவிஷன் வில் காம்பன்சேட் தம். நோ, ஷார்ட் டிவிஷனுக்கும் பிரேக்கிங் இன்ட்டு 8க்கும் சம்மந்தமே கிடையாது. பிரேக்கிங் இன்ட்டு 8 பண்ணுறது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் டேட்டா. ஷெட்யூல் பண்ணுறதுக்கோ அதை காட்ச் பட்ஜெட்டிங்க்கெலாம் பயங்கரமாக யூஸ் ஆகும். நான் 2 ப்ராஜெக்டில் பிரேக் இன்ட்டு 8 பண்ணியிருக்கேன். நம்ம ஃபார்மேட்டுக்கு ஏன் யூஸ் ஆகாது? லிங்கேஷ், யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தட் இஃப் யூ. பட் ஐ ஹவ் யூஸ்ட் இட் ஃபார் போத் ஆஃப் மை ப்ராஜெக்ட்ஸ். டிஎம் என்னால் பார்க்க முடியாது அஸ்வின். நீங்கள் ஏதாவதுனா எங்கள் குரூப்பில் டைப் பண்ணோம். சாரி, டிஎம் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தி கேமரா. ஃபோனை எடுக்க வரும்ல, நானே ஏதோ பண்ணி ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ I'll disable the comment for a while. I'll quickly see what I can see. Okay, another 10 minutes for this 1 hour session. What else is there? Okay. So, so I think predominantly நான் இதுதான் இன்னைக்கு சொல்ல நினைச்சேன். ஸோ ஸ்கிரிப்ட் லைனிங், ஷார்ட் டிவிஷன், ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன். ஓகே, அண்ட் ஷெட்யூலிங். ஐ திங்க் அது நெக்ஸ்ட் செஷனில் தான். நெக்ஸ்ட் செஷன் மீனிங் இது லாக் ஆஃப் பண்ணிட்டு பண்ணும்போது பண்ணுறேன். அது காமிக்கும்பொழுது நான் என்ன ஷீட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம பேசின இந்த பிரேக் டவுன் ஷீட் இதெல்லாம் அதுக்குள்ளே கம்பைன் பண்ணி எப்படி ஷெட்யூல் பண்ணோன்னு நான் சொல்கிறேன். அண்ட் நான் என்னென்ன ஸ்டாண்டர்ட் தெரியாமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமா ஐ லேர்ன் தேர் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் ஸ்ட்ரிப் போர்டு. ஸ்ட்ரிப் போர்டு தானே? ஸ்ட்ரிப் போர்டா, ஸ்ட்ரிப் புக்கா? ஸ்ட்ரிப் போர்டு. So I'll just change the view. I'll try to show you that. So this is a strip board. So இப்போ எக்ஸல் ஷீட்லாம் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பட் இதோட கான்செப்டை கொஞ்சம் கிட்டத்தட்ட that's what we are using. அதாவது ஒரு ஸ்லக் லைனையும் இப்படி வெர்டிக்கலாக பிரேக் பண்ணி அந்த ஷெட்யூலை மாற்றுவாங்க. இப்போது இன்னைக்கு இந்த 10 நாள் இது பண்ண போகிறோம், இல்லை இந்த 10வது ஒன்லைன் இன்னைக்கு பண்ண முடியாத தூக்கி இங்கே வைக்கிறது, அது மாதிரி பண்ணுவாங்க. இது ஏன் இப்போ எக்ஸலில் மேனுவலாக பண்ணுறோம். பட் திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரிப் போர்ட். I'll just open a few images so that I'll 10 minutes தான் இருக்கு. So should we do it in a separate session? Let me see. Okay, then I think I'll show you இதெல்லாம் ஒரு ரஃப் ஸ்ட்ரிப் போர்ட்ஸ் பார்த்துக்கோங்க.
ஓகே. ஸோ இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நிபுணன் ஷெட்யூல் பண்ணும்பொழுது வேற ஒரு ரீசனுக்காக இதை பண்ண ஆரம்பிச்சு, ஒரு ஒன்லைன் கதையை ஒன்லைனாக பிரேக் பண்ணுறதுக்காக பண்ண ஆரம்பிச்சு, கடைசியில் அதே ஸ்ட்ரிப் போர்டாக யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். ஐ ஷோ தட் யூ நவ். இது நான் K13க்கு யூஸ் பண்ணதை காமிக்கிறோம். இது ப்ரீ ப்ரொடக்ஷனில் நிறைய ஃபார்ம் பண்ணோம், பட் அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருந்தது, நம்பர் ஆஃப் டேஸில் சேஞ்சஸ் இருந்தது. ஸோ இதுலேருந்து நிறைய எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் அந்த ஃபாலோ பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் இது பல விஷயங்கள் எங்களை இது சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பிளான்டாக போனதுனால ஒரு ரஃபாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ 1 hour மார்க் ஹிட் பண்ணால் நம்ம திரும்ப கனெக்ட் பண்ணலாம். Let me drink some water. I will zoom in. இது பயங்கரமாக எனக்கு யூஸ் ஆச்சு. நிபுணன் சமயத்துலேருந்து K13க்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஷீட் பண்ணி அதை க்ளவுடில் போட்டுருவோம். க்ளவுடில் போட்டால் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறமா இன்னைக்கு இன்னும் 2-3 டைரக்டர்ஸ் இந்த ஷீட் கேட்டு வாங்கி அவங்க ப்ராஜெக்ட் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ I strongly believe fine, this is a good learning that I did to myself. Just a second. இது என்ன அச்சீவ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு தரம் கஷ்டப்பட்டு இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷீட்டும் நான் இதில் கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டும் நான் அப்புறமா ஏதாவது ஒரு பப்ளிக் ஃபாரமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். யூ கேன் யூஸ் இட், ஆர் யூ கேன் இஃப் யூ கிரியேட் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் இட் ப்ளீஸ் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ யா ஸோ இது 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 எதோடைய ரிசல்ட் இந்த ஷீட் அப்படின்னா, அந்த பிரேக்கிங் டவுன் அண்ட் எலிமெண்ட்ஸ் மார்க்கிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட்னு ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க் பண்ணும்பொழுது நீங்கள் மார்க் பண்ணி இங்கே என்டர் பண்ணாலும் சரி, இல்லை மார்க்கே பண்ணாமல் இங்கே என்டர் பண்ணாலும் சரி, அந்த மார்க்கிங்கோடைய எக்ஸ்டெண்டட் ஒர்க் தான் இது. நீங்கள் ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்ணி மார்க் பண்ணுறீங்கல்ல, அப்போது யூ கேன் டூ திஸ். ஓகே. ஸோ சீரியல் நம்பர், இந்த சீரியல் நம்பர் எதுக்கு வச்சுக்கிட்டோம்னா, நீங்கள் நாளைக்கு எப்படி வேணால் இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க உங்கள் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. இந்த 12th ஜூலைன்னு ஒரு டேட் இருக்கு இல்லையா, எப்படி வேணால் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இதை கட் பண்ணி கீழே போடுவீங்க. என்ன பண்ணாலும் நீங்கள் இஃப் யூ ஹவ் கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்காக எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அசம்ஷனில் தான் என்னால் இதை சொல்லிக் கொடுக்க முடியும். புரியலனா நோ ப்ராப்ளம், நாளைக்கு இந்த ஷீட் எடுத்து நீங்களே பிச்சு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பட் ரைட் நோ கொஞ்சம் பேசிக்கான எக்ஸல் வேர்டை யூஸ் பண்ணி தான் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த சீரியல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு. நான் சும்மா வெறும் நம்பருக்காக போடல. இந்த நம்பர் இந்த பர்டிகுலர் ரோக்கான வெரி யூனிக் நம்பர். அந்த நம்பர் ஓகே, என்னைக்கா இருந்தாலும் 56 ரோ நம்பர்னா அது இதுதான். ஸோ நாளைக்கு நீங்கள் இந்த ஷெட்யூலுக்காக முன்ன பின்ன இந்த ரோவை எப்படி மாற்றி போட்டாலும் இங்கே இதை ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, திரும்ப பழைய நிலைமைக்கு மொத்தமாக ஷார்ட் ஆகும். ஐ திங்க் எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இப்படி ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணக்கூடாது, மொத்தமாக பண்ணி ஷார்ட் பண்ணால் தான் இந்த ஷீட் கலையாமல் இருக்கும். இதெல்லாம் எக்ஸல் கொஞ்சம் எக்ஸல்குள்ளேயும் போயிட்டு அப்படி உள்ளே வெளியே போயிட்டு வருவோம். ஓகே, நான் கோயிங் பேக் டு சினிமா. சீரியல் நம்பர், டே. இந்த டே என்ன அப்படின்னா மறுபடியும் இது ரொம்ப ரொம்ப என்னுடைய அனுபவத்தில் மட்டும் நான் பண்ணது. அதனால் இது தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போகலாம். ப்ளீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டே இஸ் டே ஆஃப் ஷூட், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட், செகண்ட் டே ஆஃப் ஷூட் அண்ட் ஸோ ஆன். ஓகே, டேட், ஷூட் டேட், அந்த வாரத்தில் என்ன நாள், தேர்ஸ்டே. ஏன் இது ரொம்ப முக்கியம்? சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு நாள்ன்றது என்ன டேன்றது முக்கியம். என்னன்னா சாட்டர்டேனா கால் ஷீட்ஸ் வேறு, சாட்டர்டே நைட் கால் ஷீட்ஸ்னா வேறு, பேட்டாலாம் மாறும். ஸோ டே ஆஃப் தி வீக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லொக்கேஷன் மாஸ்டர், இதெல்லாம் சும்மா நானே வச்சுக்கிட்ட பேர் தான், நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. அதாவது இது இந்த இடத்துக்கு கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்காது, பட் வேறு இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் லைனே பாருங்கள், மலரோட அப்பார்ட்மெண்ட், அதில் எங்கே மலரோடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லிவிங் ரூம். ஸோ இந்த இடத்துல டீட்டெயிலாக போட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதுலேருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் என்ன ஏடியா டைரக்டரா, நான் இங்கே படம் எடுக்க தானே வந்தேன், என்ன ரிப்போர்ட் பேசிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் ஒரு சின்ன செட்டப்பில் ஒர்க் பண்ணும்போது, ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போதோ, இல்லை நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போதோ எல்லாம் உங்கள் தலையில் வந்து விடும். டைரக்டர் தான் ரிப்போர்ட்லாம் கேட்பாங்க. ரிப்போர்ட்னா ரிப்போர்ட்ன்ற மேபி இட் மைட் சவுண்ட் லிட்டில் டெக்னிக்கல், பட் ஐம் நாட் சார் இன்னைக்கு எத்தனை ஆன்லைன் எடுக்க போறீங்க பரத் அப்படின்னு கேட்பாங்க. என்னோட முதல் நாள் ஷூட் போயிட்டு இருக்கும்பொழுதே ப்ரொடியூசரில் ஒருத்தர் வந்து கேட்டார், பரத் இன்னைக்கு எத்தனை ஆன்லைன் நீங்கள் எடுப்பேன்னு சொன்னீங்க. ஐ திங்க் 4 இது சொன்னேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஐயோ என்ன இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, 3 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. வந்து அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அது கேட்கறதுக்கு. ஏன்னா அவங்க பணம் இல்லையா, அதான் பாயிண்ட் அதில். ஓகே, அஃப்கோர்ஸ் நான் என்ன கேட்டவர்கிட்ட நான் சொன்னேன், என்னங்க ஷூட் ஃப்ளோரில் எல்லாம் கேட்காதீங்க, அப்புறம் வந்து கேளுங்கன்னு சொன்னேன். அது வேறு விஷயம். பட் அவங்க கேட்கறதுக்கான உரிமை இருக்குது. அது நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்களுக்கு, 10வது படமாக இருந்தாலும் சின்ன செட்டப்பில் பண்ணும்பொழுது, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணும்போது இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு முழு பொறுப்பு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை எவ்வளோ டீட்டெயிலாக போட முடியுதோ அவ்வளோ டீட்டெயிலாக போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ மலர்ஸ் அப்பார்ட்மெண்ட், லொகேஷன் மாஸ்டர், லொகேஷன் அதில் எங்கே, ஓகே, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், டேயா நைட்டா, அண்ட் யூஸ்வல் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து டே நைட் தான் போடணும். ஈவினிங் ஏர்லி மார்னிங் இதெல்லாம் போடக்கூடாது. அதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது, என்னன்னு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. பெனிஃபிட் ஆஃப் டைம் ஐம் நாட் கெட்டிங் இன்டு தட். கால் ஷீட் டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கால் ஷீட் டைம் ஒரு காலத்தில் இருக்குது. நம்பர் ஆஃப் பேஜஸ், இது நம்ம அந்த 1/8 பிரேக் பண்ணோம் இல்லையா, அதுக்கான டேட்டா நான் கேல்குலேஷனுக்காக அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா I'll tell you something. இப்போ பாருங்கள் எத்தனை பேஜ் நம்ம கவர் பண்ணோன்னா, ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணால் போகிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா சம் வந்துடும். ஓகே, இது வந்து ஃபுல் படம் இல்லை, அது சில விஷயங்கள் சில காரணங்களுக்காக ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதனால 95ன்னு காமிக்குது. பட் டக்குன்னு பார்க்கறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இன்னும் நீங்கள் எஃபெக்டிவாக எக்ஸல் ஷீட்டை டிசைன் பண்ணி தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வர மாதிரிலாம் பண்ணலாம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் இதை ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 95 பேஜ் அப்படின்னு காமிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் சம்முன்னு ஒரு, சாரி கேமராவில் வரலை, கீழே, ஓகே வருது. யா, ஸோ இந்த இடத்துல மவுஸ் மூவ் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே சம்முன்னு இருக்குது தெரியுது. மேபி உங்களுக்கு குட்டியாக இருக்கும், பட் எக்ஸல் தெரிஞ்சவங்க போய் பாருங்கள். ஓகே, நீங்கள் அந்த என்டையர் காலம் செலக்ட் பண்ணாலே போகிறோம், இங்கே வந்து சம்முன்னு காமிச்சிடும். அவ்வளோ ஈஸி, அவ்வளோ டக்கு நீங்கள் ஒரு விஷயம் கேட்டால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபில்டருக்குள்ளே போயிட்டு டே 1 மட்டும் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 மட்டும்தான் இருக்குது, இங்கே ஃபுல்லாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன், ஃபுல்லாக இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்லக் லைன் தான் வந்திருக்கு. இப்போ போய் இங்கே நான் கிளிக் பண்ணால் 4.25ன்னு காமிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4.25 பேஜ். டக்குன்னு ப்ரொடியூசர் கேட்டார்னாலோ இல்லை உங்கள் டீம் கிட்ட பேசினாலோ, இன்றைக்கி நம்ம 4.25 பேஜ் ஷூட் பண்ண போகிறோன்றதோட போவீங்க நீங்கள் காலையில். கரெக்ட்? ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மறுபடியும் இந்த டேட்டா வேணும், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் போட்டால் டக்குன்னு எல்லா டேட்டாவை எடுத்துகிட்டு போயிடலாம். நம்பர் ஆஃப் பேஜஸ், 1 லைன் சம்மரி, அதாவது அந்த சீனுக்கான சீன் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கோங்களேன். இது நாங்கள் எதனாலையோ அப்போ 1 லைன் சம்மரின்னு பேர் வச்சோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மேபி ஹவ் டு சேஞ்ச். இன்ஃபேக்ட் இந்த என்டையர் ஷீட்டையே வந்து 1 லைன் ஷீட் அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம். பட் லேட்டர் ஐ ரியலைஸ்ட், ஓகே, திஸ் ஷுட் பி கால்ட் ஆஸ் ஸ்ட்ரிப் போர்ட் ராதர், ஃபைன். ஸோ திஸ் 1 லைன், அந்த சீனுக்கான ஒரு 1 லைன் டிஸ்கிரிப்ஷன். இது ரொம்ப பயங்கர விலாவரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் எல்லாமே கொஞ்சம் பெருசு தான், இவ்வளோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த 1 லைன் படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஓகே, ஸோ தட் இஸ் டன். செல்டெக்ஸ் நம்பர், அந்த ஸ்லக் லைனோட நம்பர். ஓகே, மறுபடியும் இது எனக்கு சூட்டபிளான மெத்தடில் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு இது மாறும் கண்டிப்பாக. ஓகே, அந்த பர்டிகுலர் சீன் டிஸ்கிரிப்ஷன் எந்த செல்டெக்ஸ் நம்பருக்கு பாயிண்ட் பண்ணுது. டெக்னிக்கலி திஸ் இஸ் த சீன் நம்பர் ஆஸ் பர் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட். பட் நம்ம ஊரில் சீன் நம்பர் வேறு, கொஞ்சம் 4-5 ஸ்லக் லைன் சேர்ந்தது தான் நம்ம ஊரில் சீன் நம்பர். மறுபடியும் உங்கள் இஷ்டம், அது உங்கள் ஸ்கிரிப்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் 78னா அது என்ன கதை சொல்கிறீங்கன்னு தெரியணும் உங்களுக்கு, ஆர் 101னா என்ன கதை சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ வாட் எவர் சூட்ஸ் யூ கேன் ஒர்க் பேஸ்ட் ஆன் தட். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், அதை அந்த ஆன்லைனை முடித்தோமா, இல்லை ஷெட்யூல் பண்ணியிருக்கா, கேன்சல்டா, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ். மறுபடியும் வாட் எவர் கன்வீனியன்ட். கேரக்டர்ஸ், யார் யார் ஆக்டர்ஸ் அதில் இருக்கா. ஸோ கோ பேக் டு ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன். அந்த ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்ணிங்கல்ல, மார்க் பண்ணிங்கல்ல, மார்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே இங்கே நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் தென் மெயின் ஆர்டிஸ்ட். ஏன் அப்படின்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம கால் ஷீட் போடுவோம். மறுபடியும் அன்னைக்கு ஐ திங்க் அருண் அண்ட் வினோத் சொன்னார் இல்லையா,
யூனோ ப்ரிடாமினென்ட்லி ஆக்டர் பேஸ் பண்ணி தான் ஷெடியூல் நடக்கணும், விச் இஸ் ஆப்வியஸ். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப சில கேசஸில் ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனை வச்சு நம்ம போடுவோம். ஸோ மெயின் ஆர்டிஸ்ட்டை தனியாக பிரிச்சிருக்கோம், ப்ரைமரி ஆர்டிஸ்ட்டை தனியாக பிரிச்சிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த காப்ஸ்லாம் வர போர்ஷனில் லிஸி இவங்களாம் இருக்காங்க. அன்னைக்கு இந்த சீன் இல்லை, மெயின் ஆர்டிஸ்ட் இல்லை அன்னைக்கு அவங்களுடைய காம்பினேஷனில். கதைப்படி அவர் டோருக்கு அந்த பக்கம் இருப்பார், பட் நம்ம அப்படி ஷூட் பண்ணலை, ஏன்னா வெளியில் அவங்க மட்டும்தான் இருந்தாங்கன்றதுனால. அதில் ஒரு 4-5 பேர் இருக்கா, அவங்களெல்லாம் தூக்கி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டில் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இது ஷெடியூல் பண்ணும்போது எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த நாளில் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாத சீனெல்லாம் வந்து ஒரு நாள் முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால், நேராக நீங்கள் இங்கே போய் ஃபில்டர் பண்ணி எங்கே பிளாங்க்ஸ் ஃபில்டர் பண்ணிங்கன்னா, இன்றைக்கெல்லாம் மெயின் ஆர்டிஸ்ட் இல்லைப்பா, அப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் முடிக்கலாமா, உட்காந்து பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் ப்ரைமரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், செகண்டரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், அது மறுபடியும் அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் கால் தான். அது நீங்கள் யாரை ப்ரைமரியாக நினைக்கிறீங்க, யாரை செகண்டரியாக நினைக்கிறீங்கன்றது உங்கள் இஷ்டம். ஓகே, இன்னும் கூட ஏதோ டிவைட் பண்ணியிருக்கோம், ஏன் பண்ணணும்னு எனக்கே தெரியல. ஆனால் அதை நான் ஓகே ஐ திங்க் இது நிப்னோனிக் யூஸ் பண்ணது இங்கே யூஸ் பண்ணலை. ஸோ இந்த ஆர்டிஸ்ட்னு ஏதோ போட்டிருக்கோம், ஜூனியர் ஆர்டிஸ்ட் தனியாக போட்டிருக்கோம், ஏன்னா அது க்ரௌட்